வெல்கம் டு ஜாய்ஃபுல் சமையல். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேக் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் மேலே சீவு வச்சுக்கோங்க. அதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நான் 1/2 டீஸ்பூன் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/8 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சீவ் பண்ணிக்கோங்க. சீவ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 கப் பாயில்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூடவே 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லார்ஜ் எக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் ஆகுற மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம ஜென்டிலாக விஸ்க் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணுறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக விஸ்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இந்த கேக் பேட்டரை ஒரு கேக் டின்னில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேக் டின்னை பார்ச்மெண்ட் ஷீட் அப்படி இல்லைனா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கேக் டின்னோட சைஸ் 7 inches. கேக்கை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 to 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணிக்கோங்க. 35 to 45 minutes வரைக்கும் ஆகும். உங்களோட அவனில் ராட் ஃபங்க்ஷனிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 30 to 33 minutes லோவர் ராட் ஆன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 10 to 12 minutes போத் அப்பர் அண்ட் லோவர் ராட் ஆன் பண்ணிக்கோங்க. டின்னோட சைஸ் அண்ட் அவனை பொறுத்து பேக்கிங் டைம் வேரி ஆகும். இப்போ நம்மளோட கேக் பேக் ஆகிடுச்சு. கேக் நல்லா பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கியூவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். கேக் ஸ்கியூவரில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. ஒரு கிரில் ரேக் மேலே கேக்கை நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். அப்போ தான் கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகும். கேக் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நான் இதை ஒரு டர்னிங் டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு 3 லேயர்ஸாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் 2 லேயர்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். டர்னிங் டேபிள் மேலே ஒரு கேக் போர்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பேலட் நைஃப் யூஸ் பண்ணி கேக் போர்டோட சென்டரில் விப் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக செரி சிரப் ஆட் பண்ண போகிறோம். செரி சிரப் இந்த லேயரில் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணோன்னா கேக் வந்து சாகி ஆகிடும். ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இது மேலே நம்ம ஒரு லேயர் விப் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே நம்ம பீசஸ் ஆஃப் செரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சுட்டு மேலே திருப்பி செரி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். செரி சிரப் நம்ம கேக் மாய்ஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் செரி சிரப் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, சுகர் சிரப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் ஆஃப் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே செரிஸ் வச்சுட்டு நம்ம ஃபைனல் லேயர் ஆஃப் கேக் வச்சுட்டு அது மேலே செரி சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் யூஸ் பண்ணி ஃபுல் கேக்கையும் நம்ம கோட் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கோட்டிங். இதை க்ரம் கோட்டுன்னு சொல்லுவாங்க. க்ரம் கோட் பண்ணிவிட்டு 30 to 40 minutes கேக்கை ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் கேக் மேலே இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். சைட்ஸில் மில்க் சாக்லேட் ஷேவிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி தான் டெக்கரேட் பண்ணோன்னு இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் 1M நாசில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்கேன்.
ஃப்ளார்ஸ் மேலே செரீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எழுதுறதுக்கு நான் மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சைட்ஸில் நம்ம சாக்லேட் ஷேவிங்ஸ் ஆட் பண்ண மாதிரி நீங்கள் கேக்கோட டாப்லேயும் சாக்லேட் ஷேவிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணியிருக்க விப்ட் க்ரீம், சாக்லேட் ஷேவிங்ஸ் இதெல்லாம் நம்ம கேக் பேக் ஆகிற டைமில் ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்லேயே ஈஸியாக நம்ம கேக்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe for more videos. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.